ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பைத்தம்பருப்பு குருமா. சாம்பார் மாதிரி இல்லாமல் வெரைட்டியாக நம்ம இப்போது முதல்ல எண்ணெய் போட்டு அதில் லவங்கப்பூ, பட்டை கொஞ்சம் போட்டு எண்ணெய் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு போட்டு அதுவும் நல்லா வதங்கினோடனே தக்காளி போட்டு அதுவும் நல்லா ஃப்ரை ஆன உடனே கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு நல்லா வதங்கினோடனே தண்ணி போட்டு கொதித்த உடனே பைத்தம்பருப்பு போடணும். அலசி வச்ச பைத்தம்பருப்பு போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலை, உப்பு போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். உப்பு காரம்லாம் மூடிடுங்க, அவ்வளோதான். ஒரு விசில்.